ஷேய் பார்வதி அம்மா இப்போ கருப்பு சிவப்பு திமுக தமிழ்நாடு முழுவதும் அலசி எழுதி அப்படியே கொளுத்து மப்பேறி போய் உட்காந்துருக்கான். 2 கால் கையை தோளில் தூக்கி போட்டு ஒரு அமைச்சராக இருக்கிறவன் எங்கேருந்து வாங்கி போட்டிருக்கான். இந்த பத்திரப்பதிவு உள்ளே வருது, சேத்தூரில் வருது, சிவகிரியில் வரும், பக்கத்தில் ராஜபாளையமும் வரும், தெற்கு பாளையம் புரியா. அடுத்தாப்புல சங்கரம் கோயிலும் உள்ளே வரும். ஒரு முதலமைச்சர் புரியாடா, தூத்துக்குடி அந்த லைனும் உள்ளே வரும், அவனுடைய குடும்பத்தார் எழுத்து புரியா. அடுத்தாப்புல மந்திரி சாத்தூர் விருதுநகர், இவனுக்கு பூரா தாடிப்பாறை சாத்தூர் எல்லாம் ஊடாலப்பட்ட சென்னை மெட்ராஸ் வரைக்கும் அவன் எழுதி கருப்பு சிவப்பில் உட்காந்து ஆட்டுதான் கோடிக்கணக்கா. அந்த பேப்பர் முளைச்சி உடன எங்கடா பாரு, அந்த எம்எல்ஏ வச்சிருக்கான், எம்பி வச்சிருக்கான், மந்திரி வச்சிருக்கான், கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் கிடக்கிறவன கூவையில கூப்பிட்டு எங்கெங்க கிடக்குன்னு பாரு அப்படின்னு விளையாடுதான். அப்போ ஊடால சங்கரங்கோயில் கிழக்க ஒரு கருப்பு துண்டு போட்டு ஆட்டுவானா மதிமுக. அவனுக்கு விவசாயம்னா என்னடா தெரியும், அது கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டு தான். எப்படி நீ உள்ள மாட்டி கிடக்கடா, கவலைப்படாத, வர வேண்டிய டயத்தில் வானர படம் வச்சு உன்னை தூக்குவான். ஏற்கனவே அவனுக்கு மண்டை வழுக்க மூளை வேலை செய்யும். என்ன அவன் ஏற்கனவே வழக்கறிஞர் லாயராக படித்தவன். நீ படித்து பார்த்துருக்கடா, கைலாசத்திலேருந்து கணக்கு பார்வதி அம்மா விட்ட கணக்க உட்காந்து பார், உட்கால் சத்தியம். இந்த கூட்டம் பெரிய கூட்டம், அப்படியே நெரிச்சுவார் பார்த்துக்கோ. அமைதியாக போய்க்கோ, உன்னுடைய கூட்டங்கள் அமைதியாக போய்க்கோ, நெரிச்சிருவாரு. ஒரு பத்திரப்பதியில் உட்காந்து இவ்வளோ கணக்கு தோண்டி எடுக்காரு. ஆடாதியடா, ஆடாத, விரிச்சு போட்டு ஆடுத. 7 செம்மத்து சேட்டை. இந்த செம்மத்தில் வலை ஓட்டு அவன் 70 வயசு 60 வயசு 50 வயசு இருந்தால் வலை ஓட்டு அள்ளி தூக்குவார். அடி குறுக்கெலும்பு ஒடிச்சு விடுவார். முக்கால் சத்தியம் உறுதிக்கோ.